بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சூரத்துல் ஆல இம்ரான், அத்தியாயம் 3, வசனம் 15. நபியே, நீர் கூறும் அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்வா பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹு தாலா தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சகர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர். அல்லாஹு தாலா நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறான். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையேயுள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் 3 வசனம் 15லேருந்து 19 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.